இசை சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக இருந்த பாலமுரளி கிருஷ்ணா இசையில் பல புதிய கீர்த்தனைகளை உருவாக்கி இசை உலகில் இன்றும் தலகர்த்தாவாகவும் அந்த இசை ராஜ்யத்தினுடைய மாமன்னராகவும் திகழ்ந்து வந்தார். நேற்றைய தினம் மாலை அவருடைய உடல் விண்ணை நோக்கி செல்லவில்லை, ஒவ்வொருடைய உடலில் இருக்கிற உயிரோடு கலந்திருக்கிறது என்றே சொல்லலாம். அவர் இசைத்துறையில் செய்த சாதனைகள் ஒரு உச்சம் என்பது இமயத்தை தாண்டிய உச்சம் அப்படின்னு இசை பிரமுகர்களால் இசை ஜாம்பவன்களால் இன்றும் தினம் தினம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன சிறப்பை அவர் செய்துவிட்டார் இந்த இசைத்துறையில்? மறைந்திருக்கிற அவர் மறையாத வண்ணம் என்னென்ன புதிய விஷயங்களை எல்லாம் இந்த ரசிகர்களுக்கும் இந்த மாநில உலகிற்கும் கொடுத்திருக்கிறார். நிறைய விஷயங்களை அவரோட நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக மகாநதி சோபனா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறாங்க. மேடம் வணக்கம். பாலமுரளி கிருஷ்ணா என்றவுடன் இசை உலகில் நாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மிகப்பெரிய ஜாம்பவான்களாக பார்த்த அத்தனை நபர்களும் என்னுடைய குரு இவர்தான் என்று சொல்லுகிற அளவில் ஒரு மனிதராக ஒரு மனித நேயராக முதலில் திகழ்ந்திருக்கிறார். நீங்க எப்படி பார்க்குறீங்க அவருடைய நினைவலைகள்? அவர் என்ன இந்த இசைத்துறைக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு? முதல்ல இது ரொம்ப ஒரு துயரமான ஒரு நேரம். ஏன்னா இசையுலகில் அவர் ஆற்றாத ஒரு எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ், எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார் இந்த இசை உலகிற்கு, ஏராளமான கான்ட்ரிபியூஷன். ஸோ இன்றைக்கி அவர் நம்ம விட்டு பிரிஞ்சது ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு மல்டிஃபெசட்டட் ஆர்டிஸ்ட், அதாவது வெறும் ஒரு பாடகர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கம்போசர், அதே மாதிரி மியூசிக் ரிசர்ச்சில் அவ்வளோ ஆழ்ந்த ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை உலகத்தோட பகிர்ந்துருக்கார். நிறைய பேருக்கு இசை கற்றுக் கொடுத்துருக்கார். இஸ் பீன் அ ஃபென்டாஸ்டிக் டீச்சர். அந்த மாதிரி நிறைய பரிமாணங்கள் பாலமுரளி சாருக்கு. ஸோ மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே அண்ட் எல்லா இசை ரசிகர்களுக்குமே இது ஒரு பெரிய பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இழப்பு அப்படிங்கிறது இந்த மாண்ட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அந்த இழப்பை சமன் செய்வதற்கான மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் அவர், நான் இல்லை என்றாலும் உங்களை வாழ வைப்பதற்கு இந்த இசைத்துறையை மெருகேற்றுவதற்கான நிறைய விஷயங்களை அவர் செய்து கொண்டுதான் போயிருக்கிறார் தன்னுடைய இறுதி மூச்சு. அவருடைய இசை மூலமாக அவர் பல தலைமுறைகளுக்கு ஃபார் பாஸ்டரிட்டி எவ்வளவோ விஷயங்களை விட்டுட்டு போயிருக்கார். அதாவது எனக்கே பர்சனலி ஏதாவது ஒரு பாடலில் ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னால் அவருடைய, அதாவது முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய உச்சரிப்பில் அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஸோ எந்த பாடலாக இருந்தாலும் அந்த ப்ரொனன்சியேஷன் அவ்வளோ அழகாக, தெலுங்காக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு முழுமையாக ஒரு உச்சரிப்பு எதுவுமே ஒரு சேதம் இல்லாமல் அவ்வளோ அழகாக பாடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஏதாவது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா என்னுடைய மானசீக குருன்னு சொல்லலாம். உடனே நான் அவரோட டேப்ஸோ சிடிஸோ இல்லை ஆன்லைனோ போய் பார்த்து நான் திருத்த செஞ்சுப்பேன். எங்கள் சந்தேகம் இருக்கும். தொடர்புகள் எல்லாம் முடியுமா எளிதில்? கண்டிப்பாக முடியும். இஸ் அ வெரி ரொம்ப ஒரு அப்ரோச்சபிள் பர்சன் அப்படின்ட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேராக அவர்கிட்ட கற்றுண்ட அனுபவம் எனக்கு இல்லை. ஆனால் பல இவெண்ட்ஸ்லேயும் அவரை பிரமித்த மனிதர், பல இவெண்ட்ஸில் நான் அவரை பார்த்துருக்கேன், அவருடைய ஆசி பெற்றிருக்கேன். பட் ஆனால் அவர்கிட்ட நேராக கற்றுண்டதில்லை. பட் ஆனால் நிறைய நுணுக்கங்கள் அவருடைய பாட்டு மூலமாக நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டு தான் வளர்ந்துருக்கேன் அவருடைய இசை. ஏன்னா அவ்வளோ வருஷ காலமாக எவ்வளோ வருஷம் அவரோட சங்கீத பணி ஆற்றியிருக்கார் அவர் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில், இசை உலகத்தில். ஸோ அந்த மாதிரி மியூசிக் ரிசர்ச் அப்படின்னு எடுத்துட்டா பல ராகங்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். கணபதி, சுமுகம், அந்த மாதிரி ஏராளமான லவாங்கி, அந்த மாதிரி நிறைய ராகம் கண்டுபிடிச்சி அதில் ஒரு கம்போசராகவும் தன் திறமையை வெளிப்படுத்தியிருக்கார். அதாவது ஒரு கம்போஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். இப்போ பாட்டு கற்றுக்கிறோம், அதுவும் எந்த ஒரு ஆர்ட்டுமே கம்மி கிடையாது. பட் ஆனால் பாட்டு கற்றுக்கிறோம், நம்ம பாடுறோம். பட் ஆனால் கம்போசிங்க்கு அதுக்கு ஒரு தனி லெவல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி வேணும். டெடிகேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் நாலேஜ், இது மூணுமே வேணும் நம்ம ஒரு கம்போசராக நல்லா வரும். நம்ம இப்போ அவரை பார்க்குற போது ஒரு பாடகராக நம்ம பார்க்குறோம், ஒரு பின்னணி பாடகரில் பாலமுரளி கிருஷ்ணா. ஒரு கம்போசர் அப்படிங்கிற லெவலில் புதிய புதிய கீர்த்தனைகள் ராகங்களை உருவாக்குறது அப்படிங்கிறது அந்த நிலைக்கு தன்னை எந்த அளவுக்கு மெனக்கிட்டு நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது ஐ திங்க் அவரோட நினைப்பு எல்லாமே சங்கீதத்திலேயே இருந்ததுனால எல்லா தாட் ப்ராசஸுமே அந்த சங்கீதம்னு போனதுனால அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம், என்ன புதுசாக நம்ம கற்றுக்கலாம், என்ன நம்ம வெளியில் கொண்டு வரலாம், க்ரியேட்டிவாக என்ன பண்ணலாம், இப்படியே அவர் மைண்ட் வெரி ஹைலி
என்னை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பாலமுரளி சார் சொல்லலாம். அதாவது கர்நாடக சங்கீதம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சங்கீதத்துக்குமே அவர் வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது ஃபிலிம் மியூசிக்காக இருக்கட்டும், ஹிந்துஸ்தானி இசையாக இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அவர் ரொம்ப ஒரு அப்ரிஷியேட்டிவாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் பார்த்துருக்கேன். நான் இன்ஃபேக்ட் இந்த தருணத்தில் சொல்லணும்னா பாலமுரளி சார் அண்ட் பண்டிட் பீம்சன் ஜோஷி அவங்களுடைய ஜுகல்பந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு போட்டியாக இருக்காது ஜுகல்பந்திங்கிறது. அவருடைய ஹிந்துஸ்தானி இசை அவர் கூடயே பாடுறவரையும் அப்படியே உற்சாகப்படுத்தி ரொம்ப அன்பாக அரவணைச்சு பண்டிட்டோட பாடுவார் அவர். இல்லை, நீங்கள் இந்த பாடல் அப்படின்னு சொன்னனால பாலமுரளி கிருஷ்ணா சார்கிட்ட ஒரு பிரம்மாண்டமாக அவர் செஞ்ச ஒரு பாடல், அவரால் பாடப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாடல். அதாவது பல விதமான கம்போசிஷன்ஸ் அவர் வந்து பண்ணியிருக்கார். ஜாவலிஸ் பண்ணியிருக்கார், பதம்ஸ் பண்ணியிருக்கார், வர்ணம்ஸ் பண்ணியிருக்கார், கீர்த்தனைகள் ஏராளமான கீர்த்தனைகள் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கார். முக்கியமாக சொல்லணும்னா அந்த தில்லானாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாலமுரளி சாரோட தில்லானா நிறைய என்னோட கச்சேரிகளில் நான் பாடுறது உண்டு. அது வந்து அந்த அவரோட தில்லானா பாடி முடிக்கும் போதுமே ஒரு லைவ்லியாக ஒரு வெரி இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் அவரோட தில்லானாஸ் எல்லாமே. முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய பிருந்தாவனி தில்லானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதன குதூலம் இந்த மாதிரி நிறைய ராகத்தில் பண்ணியிருக்கார். பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து பிருந்தாவனி அப்படிங்கிற ராகத்தில் அவர் பண்ண தில்லானா நிறையா நான் அது பாடியிருக்கேன் கச்சேரிகளில். ஓகே. தீம் தனன தில்லான தில்லான நத்ரதீம் 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 தனன தில்லான தில்லான நத்ரதீம் 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 தனா தீம் தனா தரிங்கிடதும் தகிட ஜும் தஜம் 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 தரி தஜம் தரித நத்ரதீம் தனன தில்லான தில்லான நத்ரதீம் 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 நத்ரதீம். இது எனக்கு பாடும்போதே எனக்கு அவர் எப்படி அதை பாடுவார் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்படுறது. ஏன்னா அவ்வளோ அழகாக இந்த தில்லானாவை வந்து அவர் பாடுவார். அதே மாதிரி பாடும்போது ஒரு டென்ஷனே தெரியாது அவர்கிட்ட. எனக்கு நானே நிறைய தடவை பிரமிப்பாக இருந்திருக்கேன். எனக்கு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகம். எனக்கு பாலமுரளி சார் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு பாருங்க அவரோட சிரிச்ச முகம் தான். பாடும்போதும் என்ஜாய் பண்ணுவார், அந்த டென்ஷனே தெரியாது அவருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி வந்து ஆப்வியஸ்லி ஹீஸ் அ லெஜெண்டரி ஆர்டிஸ்ட், பட் ஸ்டில் அந்த ஒரு சீரியஸ்னஸே இருக்காது. நம்ம போனால் கூட ஒரு பார்க்குறதுக்கும் சச் அ ப்ளஷர் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது. அவருடைய வாழ்க்கை நம்ம பார்க்குற போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய தொடக்க காலங்கள் அப்படிங்கிறது ஒரு இசையை எந்த அளவிற்கு அந்த இளமை பருவத்தில் அவர் உள்வாங்கியிருந்தார், அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய ஒவ்வொரு பருவங்கள்லையும் அவர் எவ்வளோ மாற்றமடைந்து ஒரு இசை கலைஞர் அப்படிங்கிறவங்க இந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் இவர் தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கார். என்னென்ன பயணங்கள் அவருடையது இருந்துச்சு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கார். அதாவது வெரி ஆர்த்தடாக்ஸ் மியூசிக் மட்டும் பண்ணாமல், அதாவது ஆர்த்தடாக்ஸ்ன்னு இல்லை, அதாவது கர்நாடக சங்கீதத்துக்குள்ளேயே எவ்வளோ புதுமைகளில் வந்து அவர் வந்து பண்ண முடியுமோ அதை வந்து அவர் பண்ணியிருக்கார். லைக் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் பாடுறது கச்சேரியில், ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஜனரஞ்சகமாக பாடுறது. பட் எட் அந்த ஒரு கர்நாடக சங்கீத அந்த பவுண்ட்ரியை வந்து ஒரு துளி கூட மீறாமல் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே என்னென்னலாம் ரொம்ப அழகாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார். ஆஸ் அ கம்போசர், ஆஸ் அ சிங்கர், அது மாதிரி நிறைய வாத்தியங்கள் அவர் வாசிப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது மிருதங்கம், வயலின், வியோலா, அந்த மாதிரி நிறைய இசைக்கருவிகள் கூட வாசிக்கிறதுல அவர் மிக தேர்ச்சி பட்ட ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஹிஸ் டோட்டலி அ மல்டி ஃபெசிட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். பாடல்கள் அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்ம மனதில் ஒரு போட்டி அப்படின்னா ஒரு பாடலுக்குள்ள எப்படி இருக்கணும், இன்னைக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் சிலாகிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னா நம்ம திருவிளையாடல் படத்துல பாலையா சார், சிவாஜி கணேசனும் இருக்கக்கூடிய அந்த இசையினுடைய காம்படிஷன், நடிப்பு காம்படிஷனா தெரியாது, அந்த நடிப்பிற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இசையினுடைய போட்டி, உண்மையான கர்நாடக சங்கீதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வெரி டஃப் காம்படிஷன் கொடுப்பாரு. அதில் பாலையா சாருடைய ஒரு வாய்ஸில் அவர் கொடுத்துருப்பாரு, இந்த பக்கம் டிஎம்எஸ் பாடியிருப்பாங்க. இந்த வாய்ஸை யாராலுமே பீட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு அன்பேரல்டு சாங். அது ஆக்சுவலி அந்த பாட்டை வேற யாருமே இப்படி பாட முடியாது அப்படிங்கிற ஒரு லெவல் ஆஃப் சிங்கிங். ஒரு நூற்றுக்கணக்கான தடவை நான் அந்த ஒரு நாள் போதுமா கேட்டிருப்பேன் நான். மேம், இந்த சாங்கை கேட்கும்போது உங்களுக்கு இசைத்துறையில் என்ன மாதிரியான சூழல் அன்னைக்கு இருந்திருக்கும்? ஒரு இசை ஜாம்பவான் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு அந்த இசை அப்படின்னு தோணுதா?
பாலமுரளி சாரோட ஒரு ஃப்ளாக்ஷிப் சாங்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஒரு நாள் போதுமா. இதை வந்து ரசிக்காத தோ ரொம்ப இன்ட்ரிகேட் சங்கதிஸ், ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் சாங், பட் ஆனால் கூட கேட்கறதுக்கு வந்து ஒரு லேமேனால கூட ஒரு அதாவது ரொம்ப இசை ரொம்ப தெரியாதவங்களால கூட கவரக்கூடிய ஒரு சாங். ஏன்னா அந்த வாய்ஸ் ஓட டெக்ஸ்டர் அப்படி, அவரோட டெலிவரி ஆஃப் த சாங் அப்படி. அண்ட் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா செவரல் ஆக்டேவ்ஸ் வந்து ரொம்ப அட் ஈஸ் பாடுவார் பாலமுரளி சார். அந்த மாதிரி நிறையா பேருக்கு அந்த ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் கேன் சிங் லைக் தட் செவரல் ஆக்டேவ்ஸ். அவரால் ரொம்ப ஈஸியாக பாட முடியும். அதை அவர் கச்சேரியிலே கேட்டிருக்கேன் நான். இன்ஃபேக்ட் நானும் என் கணவரும் நாங்கள் அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து வாஷிங்டன் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இருந்தோம். ஒரு கச்சேரிக்கு வந்து அவர் ஃபிலடெல்ஃபியாங்கிற ஊருக்கு வந்திருந்தார். இங்கேருந்து எங்களுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 4-5 மணி நேரம் ஆகும் அந்த ஊருக்கு. பட் ஆனால் பாலமுரளி சார் கச்சேரி இருக்குன்னு எங்கேயோ நான் கேள்விப்பட்ட உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன உடனே ஹஸ்பண்ட் சொன்னேன், எனக்கு எப்படியான எனக்கு போய் கச்சேரி கேட்கணும். ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு நேராக லைவ் கான்சர்ட், அதாவது வீடியோஸ் கேட்குறோம், சிடிஸ் கேட்குறோம், பட் என்ன இருந்தாலும் ஒரு லைவ் கான்சர்ட் அட்டென்ட் பண்ணுறதோட அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பிரமிப்பு, அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து தனி. ஸோ ஐ சைட் எவ்வளோ நேரம் ஆனால் நம்ம போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு. கண்டிப்பாக போகலான்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போனார் என்ன அந்த கச்சேரிக்கு. போயிட்டு ஃபுல் கச்சேரி உட்காந்து நாங்கள் 3.5 மணி நேரமோ என்னமோ பாடினார். அப்போவே ஹி வாஸ் லைக் 80 years old. பட் ஆனால் அந்த ஸ்டெமினா அண்ட் அந்த ஒரு என்ன ஒரு பேஷனோட அவர் பாடினதை பார்த்து, இன்ஃபேக்ட் என் கணவருக்கு அதுதான் முதல் முறை அவர் வந்து பாலமுரளி சாரோடைய லைவ் கச்சேரி கேட்குற அனுபவம். ஸோ ஒரே பிரமிப்பாக இருந்தது அவருக்கு. இப்படி இந்த வயசுலையுமே எப்படி அதே அவருடைய கச்சேரிகளை தாண்டி அவருடைய இசையை தாண்டி அவர் பழகுகிற விதம். ஆமாம், கச்சேரி முடிச்சுட்டு நான் போய் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ பிளஸ் பண்ணி நீ அவ்வளோ தூரத்துலேருந்து என் பாட்டை கேட்கறதுக்கு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை ஆசீர்வாதம் பண்ணார். ஐ திங்க் அந்த தருணத்தை நான் ரொம்ப ஐ ஹோல்ட் இட் க்ளோஸ் டு மை ஹார்ட். அது ரொம்ப ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி லெஜெண்டரி வித்வான்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் நமக்கு முக்கியம். இவரை மாதிரி எம்எஸ் அம்மாவையும் நான் நேராக பார்த்து ஆசீர்வாதம் வாங்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. ஸோ இவங்க இந்த மாதிரி பெரியவங்களுடைய ஆசி தான் நம்மளை வந்து நல்லா வைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய. பொதுவாக ஒரு இசைக்கலைஞர் அப்படிங்கும்போது அவர் நிறைய விஷயங்களை உள்வாங்கியிருப்பார். ஆனால் இவர் நிறைய விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்போ இவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கீர்த்தனைகளாக இருக்கட்டும், அதை கழிச்சுக்கிறக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இன்றைய இசைக்கலைஞர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி லைக் அப்படி ஐ மீன் மற்ற கலைஞர்களையோ இப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு ஜென்ரேஷன்லேயுமே கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் வந்து தயாராகிட்டே தான் இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன்லயும் there are a lot of intelligent artists. பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய நினைவுகளை பகிர்வதற்கு இன்னும் நிறைய நேரம் பத்தாது அப்படின்னே சொல்லலாம். திருநெல்வேலியிலிருந்து என்னுடைய செய்தியாளர் ஒரு புதிய தகவலோடு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். திருநெல்வேலியில் ஒரு சீவலப்பிறையில் துர்க்கையம்மன் கோவிலில் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறாங்க. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய நமது செயலாளர் சுடலையிடம் கேட்கலாம். சுடலை வணக்கம். சிவலபரியில் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் எந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கு? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். நேற்றைய தினம் உயிரிழந்த பாலமுரளி கிருஷ்ணா, பின்னணி பாடகர் பாலமுரளி கிருஷ்ணாவிற்கு எண்ணற்ற சிஷியர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நெல்லை மாவட்டம் சிவலப்பெரியைச் சேர்ந்த ஒரு சிஷியர் அவருக்காக 16 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மானசீக குருவாக நினைத்து பாலமுரளி கிருஷ்ணாவிற்கு இங்கு உள்ள இந்த துர்க்கை அம்மன் கோவிலில் ராஜகோபுரத்தில் பாலமுரளி கிருஷ்ணாவிற்கு சிலை ஒரு சிற்பம் அமைத்துள்ளார். இந்த சிற்பத்தை பார்க்கலாம். நான் பின்னணியில் இருக்கின்ற இந்த ராஜகோபுரத்தில் தான் பின்னணி பாடகர் பாலமுரளி கிருஷ்ணாவிற்கு ஒரு சிற்பம் அமைத்துள்ளது. இந்த சிற்பத்தின் பின்னணி என்று பார்த்தோமானால் இந்த நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியில் 1987ஆம் ஆண்டு இந்த துர்க்கை அம்மன் கோவிலானது ஒரு கோவிலாக இருக்கிறது. பிரபல அங்கு செட்டன்சி என்ற அந்த கம்பெனியில் மேலாளராக பணிபுரிந்துள்ளார். அப்போது அங்கு பாலமுரளி பின்னணி பாடகர் பாலமுரளி கிருஷ்ணாவும் சங்கீதத்தில் ஆர்வம் இருந்ததன் காரணமாக அவரிடம் சிஷியனாக சேர்ந்து அவரிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டிருக்கிறார். மேலும் அவருடைய ஏற்பட்ட அந்த தொடர்பு காரணமாகவும் பின்னர் அவருடைய அங்கிருந்து சம்பாதித்த தன்னுடைய அந்த பணத்தை வைத்துக் கொண்டு இந்த கோவிலின் திருப்பணிக்காக இந்த கோவிலின் திருப்பணிக்காக அரும்பாடுபட்டார். அப்போது அவர் ஒரு முறை பாலமுரளி கிருஷ்ணாவை இந்த சிவலபேரிக்கு அவர் அழைத்து வந்துள்ளார். இங்கு
இங்கு பின்னணி பாடகர் பாலமுருககிருஷ்ணா வந்த போது இந்த கோவிலுக்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன், அதற்கு என்ன வேண்டுமானாலும் கேள்விக்கு வந்து அவர் அழைத்து வந்துள்ளார். இங்கு பின்னணி பாடகர் பாலமுருககிருஷ்ணா வந்த போது இந்த கோவிலுக்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன், அதற்கு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று அவருடைய சிஷியரிடம் சங்கரையர் என்பவரிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக அவர் வந்து ஒரு கச்சேரி ஒன்று நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எனவே வந்து நெல்லையில் உள்ள சங்கீத சபாவில் பாலமுரளிகிருஷ்ணா இங்கு வந்து ஒரு கச்சேரி ஒன்று நடத்தி அந்த கச்சேரியில் வந்த வருமானம் 2.5 லட்சம் ரூபாவை இந்த கோவிலின் திருப்பணிக்காக கொடுத்திருக்கிறார். அந்த திருப்பணியானது முதற்கட்டமாக இந்த கோவிலில் வந்து ஒரு மண்டபம் அமைத்து ஒவ்வொன்றாக திருப்பணி நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு செல்வந்தர்களும் இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணிகள் நன்கொடையாக கொடுக்கப்பட்டு இந்த கோவிலானது தற்பொழுது பிரபலமாக உள்ளது. குறிப்பாக நெல்லை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கு வரும் அளவுக்கு இந்த கோவில் பெருமையடைந்துள்ளது என்று சொன்னால் இதற்கு முதன்மையாக ஒரு அடித்தளமாக பின்னணி பாடகர் பாலமுரளிகிருஷ்ணர் அமைந்துள்ளார். அவருடைய நன்றி கடன், அவரை நினைத்து அவருக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக மானசீக குருவாக நினைத்த சங்கரையர், இந்த சிவலப்பெரியை சேர்ந்த சங்கரையர் தான் பாலமுரளிகிருஷ்ணாவிற்கு இந்த ராஜ கோபுரத்தில் அவருக்கு ஒரு சிற்பம் ஒன்றை அமைத்துள்ளார். இன்றும் அவர் வந்து இந்த மண்ணை விட்டு பெருந்தாலும் இங்கு சென்றாலும் அவருடைய நினைவாக 16 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த சிற்பமானது இங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக கருதப்படுகிறது. சுடலை, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மேடம், நெல்லை மாவட்டத்தில் சீவலபெரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் துர்க்கையம்மன் கோவிலில் சங்கரையர் அப்படிங்கிறவர் பாலமுரளிகிருஷ்ணாவிற்கு அந்த கோவில் கோபுரத்தில் ஒரு சிலை அமைத்திருக்கிறார். அந்த சிலை அமைத்ததற்காகவும் அந்த கோவிலுடைய வளர்ச்சிக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு கச்சேரி நடத்தி 2.5 லட்சம் ரூபாய் பாலமுரளிகிருஷ்ணா கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்பே அதை கொடுத்திருக்கிறார். இந்த 2 விஷயத்தையும் பார்க்கிற போது ஒரு ரசிகராக இருந்து பாலமுரளிகிருஷ்ணாவை எந்த உச்சத்தில் அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கோணம் பார்க்க முடிகிறது. இவர் இசை ஞானி, இசையை வளர்த்தது மட்டுமல்லாமல் மனிதநேயம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து எந்த விஷயங்கள் பண்ணிக்க அந்த 2 இடமே அந்த ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிலையின் மூலமாகவும் அந்த கோயிலையும் பார்க்க முடியும். கண்டிப்பா அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மெய் சிலிர்ப்பாக தான் இருந்தது. அதாவது எந்த ஒரு உச்சகட்டத்தில் அவருடைய இசை இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு கோவிலில் வந்து அவருடைய சிலையை எங்கே வைக்கிறாங்கன்னா, அதே மாதிரி அவர் எவ்வளோ தொண்டு ஆட்டியிருக்கணும் இந்த இசைத்துறைக்கு. இல்லைன்னா எல்லாரையும் அப்படி கொண்டு சிலையாக வைப்பாங்களா இல்லையா? ஒரு உயரிய நிலையில் இருக்கிறவங்கள தானே அந்த மாதிரி சிலையாக வைப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கு ஒரு இசைக்கலைஞர் பார்க்கிற போது. ஒரு வரலாற்றை இந்த காலத்திலிருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இந்த இசைக்கலைஞரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கலைஞருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு அங்க தெரியுது. இது போன்று அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல குறிப்பா ஒரு சங்கீத லெவல்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 8 மொழிகளில் அவர் பாடியிருக்கிறாரு. 8 மொழிகளில் ஒரு கலைஞன் இந்த அளவுக்கு பிரகாசமாக இருப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை, சாதாரண விஷயமே இல்லை. பிகாஸ் அதாவது நம்மளோட தாய்மொழியில் கூட நம்ம வந்து பாடிடலாம். அதுலேயே பிழை இல்லாமல் நம்ம ஜாக்கிரதையாக பாடணும். அப்படி இருக்கும்போது 8 மொழிகளை மாஸ்டர் பண்ணி அதில் வந்து கம்போஸ் பண்ணி பாடி அது ஒன்றும் உச்சரிப்பு சரியாக இருந்து எந்த தவறுமே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது வந்து enormous amount of effort முதல்ல அதுக்கு வேணும், இன்டெலிஜென்ஸ் வேணும். அது கடவுளுடைய அருள் அது அவருக்கு நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கடவுளை ரீச் பண்ணுறதுக்கு வந்து த ஈஸியஸ்ட் வேஸ் நாம சங்கீர்த்தனம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய அவர் கச்சேரிகளில் பார்த்தீங்கன்னா திவ்யநாம கீர்த்தனைகள், அதே மாதிரி நிறைய கிரந்தங்களில் இருக்கிற கிரந்தாஸை வந்து நிறைய லைம் லைட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு வந்து மியூசிக் அவர் போட்டு நிறைய பாப்புலரைஸ் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி அவரோட பாடல்கள் நிறையா நானே பாடம் பண்ணியிருக்கேன் அவருடைய மியூசிக்கை கேட்டு. அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், பிரயாக ரங்கதாஸ் அப்படிங்கிறவருடைய கம்போசிஷன்ஸை வந்து இவர் டியூன் பண்ணி அவ்வளோ பாடல்களை வந்து பாடி பிரபலப்படுத்தியிருக்கார். ராம என ராதா அப்படின்ட்டு ஒரு சிந்து பைரவி ராகத்தில் ஒரு பாடல். அதை அவரோட இதுலேருந்து டேப்லேருந்து கற்றுன்னு நானே இப்போ நிறையா கச்சேரிகளில் அந்த பாடுறேன். கேட்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாட்டு. రామ రామయన రాధా రఘుపతి రక్షకుడని వినలేదా, రామ రామయన రాధా రఘుపతి రక్షకుడని వినలేదా, కామజనకుని కథ వినవారికి కైవల్యమే కాదా, రామ రామయన ராதா ரகுபதி ரக்ஷகுடனி வினலேதா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இது அவரே மெட்டமைஸ்டு இந்த பாடலை நிறைய அவர் கச்சேரிகளில் பாடி பிரபலப்படுத்தியிருக்கார். இந்த மாதிரி நிறைய பாடல்களை மேலே கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவரோட கான்சர்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தியாகராஜருடைய திவ்யநாம கீர்த்தனாஸ், நகுமோமு கலவாணி, அந்த பாட்டெல்லாம் நிறைய பாடியிருக்கார் அவர் கச்சேரியில். ஸோ
அவருடைய அந்த பாடலை நீங்க சொன்னீங்க. பட் அவரு அந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பாட ஆரம்பித்தவர். சமீபத்துல 86 வயதை தொட்ட இந்த மனிதர் இப்பவும் திரைப்படங்கள்ல பாடி அந்த பாடல் மூலமாக ஒரு இளைய சமூகத்தை மிகப்பெரிய ஒரு கட்டிற்குள் உணர்வு அப்படின்னா, அன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு புதிய நெறியையே இன்றைய குழந்தைங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்நாடக இசை உலகில் ரொம்ப பிரமிப்பாக இருந்த மனிதர்கள் அந்த குழந்தைகளுக்கு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு தங்க ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பாங்க. அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் ஒரு சாதாரண பாமரனுக்கு திரும்புகின்ற அந்த குழந்தைகளுக்கு புரியக்கூடிய அந்த ஸ்லோகங்களோடு அந்த ராகத்தோடு கொடுக்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமான விஷயம், இயல்பான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பாடலை பார்த்த பிறகு அதெல்லாம் தோணுது. அதான் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி மூவிங்காக இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் வித்வான், எவ்வளோ பட்டங்கள், எவ்வளோ அவார்ட்ஸ், எத்தனை எப்பேற்பட்ட திறமை. ஆனால் இவ்வளோ அழகாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நிறையா பண்ணியிருக்காருங்கிறதுக்கு ஐ திங்க் ஒரு நல்ல வழிகாட்டியாக தான் அவர் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே விளங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுதான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தோன்றுறது. ஆனால் ரொம்ப ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், நான் இவெண்ட்ஸில் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பர்சனாலிட்டி. அதாவது ஒரு நோ ஏர்ஸ் அபவுட் ஹிம், ரொம்ப ஒரு சிம்பிளாக நம்ம இவ்வளோ சதிச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு பார்த்தா அவரை சொல்லவே முடியாது. அவ்வளோ இளமையாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவ்வளோ எளிமையாக இருப்பார். அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு பாமரன், ஒவ்வொரு மனிதர்கள் சார்ந்து அவர்களுடைய உளவியலோடு அவர் பயணிச்சிருக்கிறாரு. ஏன்னா அப்பதான் எல்லா மட்டமான ரசிகர்களையும் எல்லா உயிர்களையுமே கவர முடியும், ரசிக்க வைக்க முடியும், ஒரு நிமிஷம் நின்று கேட்க வைக்க முடியும். அப்படிங்கிறது அந்த அவ்வளோ கனெக்ட் பண்ணுவார் அவர் ஆடியன்ஸ். இந்த அளவுக்கு அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரிசர்ச் அவர் எப்படி பாடல்களில் பண்ணாரு, அவருடைய ஆராய்ச்சிகள் குறித்து ஏதாவது தகவல்கள்? நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே நிறைய ரிசர்ச் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரந்தங்கள்லாம் எடுத்து, அப்புறம் அன்னமயா பாடல்கள் நிறையா தோண்டி எடுத்து அதுக்கு வந்து மெட்டமைச்சு, அந்த மாதிரி நிறைய ரிசர்ச், புதுசாக ராகங்கள் கண்டுபிடிக்கிறது. அவர் என்ன ராகங்கள்லாம் கண்டுபிடிச்சார்? நிறைய கணபதி, சுமுகம், லவாங்கி, அந்த மாதிரி நிறைய ராகங்கள். அதாவது ராகாஸ் வித் 3 notes, ஜஸ்ட் சரி மா நீ சா, அந்த மாதிரி இந்த சக பனி சா, அந்த மாதிரி நிறைய 4 notes 3 notes அந்த மாதிரிலாம் வச்சு புதுசாக அவர் வந்து ராகங்கள் கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ அப்சல்யூட்லி அதில் காம்போசிஷன்ஸும் பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருக்கார். ஸோ அது ரொம்ப ஒரு இன்ஃபேக்ட் எனக்கு ஆஸ் அ ரிசர்ச்சர் ஆல்சோ, அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து நான் படிச்சிருக்கேன், ஆப்வியஸ்லி படித்து தான் வளர்ந்துருக்கேன். இந்த மாதிரி அவர் பாலமுரளி சார் இதை கண்டுபிடிச்சிருக்கார். அப்புறம் இந்த மாதிரி புதுசாக கம்போசிஷன்ஸ்லாம் தோண்டி எடுத்திருக்கார். அது மாதிரி நான் நிறைய ஆர்டிகல்ஸ் நான் வந்து இசை சம்பந்தமான நூல்களில் படித்தபோது எனக்கு என்னையே அறியாமல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து ரிசர்ச் அண்டர்டேக் பண்ணுறதுக்கு நான் பிஹெச்டி பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக அந்த பேக் ஆஃப் மை மைண்ட் எனக்கு இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்து. இதெல்லாம் தான் ஒரு கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேஷன் ஆஸ் பர்சனலி ஒரு ரிசர்ச்சராகவும் ஒரு பரிமாணம் ஏற்றுக்கிறதுக்கு. இது டெஃபினெட்லி ஹிஸ் பீன் அ வெரி பிக் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மியூசிஷியன்ஸ் இருந்திருக்காங்க, பட் நாட் மெனி பீப்புள் ஆர் மியூசிஷியன்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் தெம். பாலமுரளி சார் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தெம். நிச்சயமா மேம், இவ்வளவு பெரிய இசைக்கலைஞருடைய சாதனைகளை நம்ம வார்த்தைகளால் கட்டமைச்சு இதற்குள்ள அடக்கிவிட முடியாது. இந்த இசை பிரம்மாவுடைய சாதனைகளை இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை குறித்தும் அவருடைய பயணம் குறித்தும் இசை சார்ந்து அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் தொடர்ந்து நிறைய தகவல் பேச வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை பற்றிய பல நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. எனக்கு இது ரொம்ப ஒரு துயரமான நாள். பட் ஆனால் என்னுடைய ஒரு அனுபவம், அவரை பற்றி என்னுடைய அஞ்சலியை அவருக்கு நான் செலுத்தக்கூடிய இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.